கிராம்பு வந்து நம்ம பழைய காலத்து முறைப்படி பாட்டி வைத்தியம்லாம் சொல்லுவாங்க. கிராம்பை நம்ம நல்லா மென்று அந்த சாறை விழுங்கும் போது அந்த பல்லில் படுற மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வலி குறையும். யூஜினால் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம கிளினிக்லேயுமே சில டைம் ரொம்ப பெயினாக இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் அது உப்புங்கிறது நேச்சுரலான உங்களுக்கு ஒரு ஆல்கலைன் பேஸ். நேச்சுரல் மவுத் வாஷாக கூட அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுவே அந்த உப்போட பார்ட்டிகல் சைஸ் ஃபில்லர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது ஈர்களுக்கு பலப்படுத்த தான் செய்யும். பார்ட்டிகல் சைஸ் கொஞ்சம் பெருசுன்னா அதிகமாக ரொம்ப ப்ராடாக ஸ்மைல் பண்ணால் ரிங்கிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்கிறதே சந்தோஷமாக இருக்குது, நல்லா சிரிக்கலாம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோயே விட்டு போகும்போது ஏன் வந்து பேக்கிங் சோடா போட்டால் பல் நல்லா பளிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையும் பண்ணுவாங்க. இது ட்ரூத்தாக மித்தா? இது மித்து தான். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தோட அந்த ஜூஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இது வந்து ட்ரூத்தா இல்லை மித்தா? ட்ரூத் தான். இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ். அப்ளை நவ். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுபாஷினி, டியூ காஸ்மெட்டிக் கிளினிக்கோட சீஃப் டாக்டர். ஸோ ஹாய் மேம். ஹாய் மேம், இன்னைக்கு ஐ திங்க் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் யூஸ்வலாக அந்த பல் வச்சு நிறைய ட்ரூத் அண்ட் மித்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஸோ அதில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அது ட்ரூத்தா இல்லைன்னா அது ஒரு மித் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் மேம். ஃபஸ்ட்டு வந்து கிராம்பு. இந்த மாதிரி பல்வலி வரும்போது கிராம்பு வைப்பாங்க. ஸோ இது வந்து பெயினை கண்ட்ரோல் பண்ணுமா பண்ணாதா? இது கிராம்பு வந்து நம்ம பழைய காலத்து முறைப்படி பாட்டி வைத்தியம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராம்பை நம்ம நல்லா மென்று அந்த சாறை விழுங்கும் போது அந்த பல்லில் படுற மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வலி குறையும். இப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து யூஜினால் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம கிளினிக்லேயுமே சில டைம் ரொம்ப பெயினாக இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் அது டெம்ப்ரவரி தான். எனிவேஸ் நீங்கள் அப்போதைக்கு உங்களால் இப்போ நைட் டைமில் வலி வருது, அப்போ நம்ம இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவே பல் வலிக்கு தீர்வுனா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை மீட் பண்ணி தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வைரல் ஆட். உங்கள் ஈறுகளில் தொந்தரவு இருக்கா, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இது ட்ரூத்தா இல்லை மித்தா மேம்? உப்பு அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணுமா எப்படி மேம்? இது ட்ரூன்னு சொல்லலாம். இப்போ 50% இன்னொன்று வந்து மித்துன்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புங்கிறது நேச்சுரலான உங்களுக்கு ஒரு ஆல்கலைன் பேஸ். நம்ம நேச்சுரல் மவுத் வாஷாக கூட அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுவே அந்த உப்போட பார்ட்டிகல் சைஸ் ஃபில்லர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது ஈர்களுக்கு பலப்படுத்த தான் செய்யும். நான் அதுவே வந்து பார்ட்டிகல் சைஸ் கொஞ்சம் பெருசுன்னா அப்ரேசிவ்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு பல்லோட தேய்மானத்தை அதிகமாக உண்டு பண்ணலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அவாய்ட் பண்ண நல்லது. வீட்டில் நம்ம வந்து நார்மலாக வாய் பொறுக்கிற சூடில் தண்ணியில் உப்பு போட்டு வாய் கோப்பிக்கிறது நல்லது. அது பேஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ இதை நம்பலாம், ஆனால் நம்பக்கூடாது. ஆமாம். ஓகே மேம். அண்ட் தென் சின்ன குழந்தைங்களுக்கு இது பண்ணுவாங்க. நெல்லை வச்சு கீறி விட்டால் பல்லு வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ட்ரூத்தா? ஆமாம், இது கிராமங்கள்லேயும் சரி, முன்னாடி காலத்துலேயும் நிறைய பேருக்கு இந்த பண்ணுற பழக்கம் இருக்குது. ஏன்னா ஷார்ப்பாக இருக்கிறத ஒரு இதை வச்சு நம்ம வந்து கீறி விடும்போது சம்டைம்ஸ் அந்த ஈறு பகுதிகள் தடிமனாக இருக்கும், கடினமானதாக இருக்கும். அப்போ அதை கிழிச்சிக்கிட்டு பல்லால் வெளியே வர முடியாது அந்த ப்ரெஷர் கொடுத்து. அப்போ நம்ம கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டால் அந்த பல் ஈஸியாக வெளியே வந்துருங்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான். இது நம்ம மித்துன்னு எடுத்துக்க வேண்டாம். இது பண்ணலாம். ஆனால் வீட்டில் பண்ணும்போது மறுபடியும் அதில் ஒரு இன்ஃபெக்ஷனும் எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து கிளினிக்கில் வந்துட்டு டாக்டரோட இப்போ அட்வைஸ் படி, இல்லை நாங்கள் இப்போ அட்வான்ஸ்டாலாம் நம்ம லேசர் வச்சு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பல் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து பல் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஃபைன். எஸ். நெக்ஸ்ட் வந்து அதிகமாக ரொம்ப ப்ராடாக ஸ்மைல் பண்ணால் ரிங்கிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரூத்தா மித்தா? இது மித்து தான். ஏன்னா நம்ம வாழ்கிறதே சந்தோஷமாக இருக்குது, நல்லா சிரிக்கலாம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோயே விட்டு போகும்போது ஏன் வந்து ரிங்கிள்ஸ் வரப்போகுது? ஸோ ரிங்கிள்ஸுங்கிறது ஏஜிங் ஃபேக்டர். ஒவ்வொரு ஏஜில் வந்து கொஞ்சம் அபவ் 40 இயர்ஸ்லலாம் மைல்டாக வர ஆரம்பிக்கலாம். இது சிரிக்கிறதுனால தான் வருது அப்படிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா போட்டால் பல் நல்லா பளிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையும் பண்ணுவாங்க. இது ட்ரூத்தா மித்தா? இது மித்து தான். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தோட அந்த ஜூஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இனாமல் வந்து அதிகமாக தேய்மானம் ஆகுது.
மேல உள்ள அந்த இனாமல் தேய்மானம் ஆகும்போது என்ன ஆகும்னா, பல் கூச்சம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது நம்ம ஹோம் ரெமெடியா கூட நாங்க சஜெஸ்ட் பண்றது கிடையாது. இது பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இது வந்து ட்ரூத்தா இல்ல மித்தா? ட்ரூத் தான். இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது நெறைய ப்ரூவன் ரிசல்ட்ஸுமே இருக்கு. ஸோ இந்த ஆயில் புல்லிங்ல நெறைய விதமான எண்ணெய்கள் யூஸ் பண்றாங்க. லைக் நல்லெண்ணெயா இருக்கலாம், இல்ல தேங்காய் எண்ணெய் இந்த மாரி யூஸ் பண்றாங்க. இத வாயிலேயே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வாய் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கணும் வாய்க்குள்ள வச்சு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணும்போது, அது உமிழ்நீரோட சேர்ந்து நல்லா நுரைச்சு வரும்போது, உங்களுக்கு அந்த பல்லோட இடுக்குகள்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளையுமே இது கொல்ற தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுக்கு அது பண்ண முடியும், உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, நீங்க அத வந்து ட்ரை பண்ணலாம். மேம் இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கலா இந்த ஆயில் சேஃப்பா கொஞ்சம் எனாமல் இந்த கம்ஸ் எல்லாத்துக்குமே அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? அதான் நீங்க செக்ல ஆட்டுன எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம சொன்ன மாரி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஆயில் யூஸ் பண்றது நல்லது. மேம் என்ன ஒரு இன்டர்வல்ஸ் லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்படி மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த? தினமும் பண்றவங்களும் இருக்காங்க. இல்ல வாரத்துக்கு 1 நாள் விட்டு 1 நாள் பண்றதும் நல்லது தான். உங்களுக்கு டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு டைம் இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து சில பேர் பேப்பர் படிப்பாங்க. ஸோ ஆயில் புல்லிங் வாயில வச்சுட்டு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாரி நல்ல வ விஷயங்கள நம்ம வந்து இனிஷியேட் பண்ணலாம். ரொம்பவே நல்லது தான். இது பாடிக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட்டும் குடுக்கும். இதுல வந்து பல்லுக்கு மட்டுமே இல்ல, நெறைய உடல் ரீதியான பெனிஃபிட்ஸுமே இருக்கு. ஸோ இந்த வாயோட ஆரோக்கியம் தான் முழு உடலின் ஆரோக்கியமே. ஸோ அதனால ஆயில் புல்லிங் தயவு செஞ்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் சூப்பர். டூத் பிக்ஸ் வந்து நம்மளோட கம்ஸை வந்து வீக் ஆக்கும் இல்லை டேமேஜ் ஆக்கும்னு சொல்லுவாங்க. இது ட்ரூத்தா மித்தா? இது ட்ரூத் தான். வீக்கா தான் ஆக்கும் கண்டிப்பா. நீங்க வந்து பல் இடுக்குகள்ல சாப்பாடு எதுவும் மாட்டிருச்சு அப்படின்னா, உடனே நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்துருப்பீங்க. டூத் பிக்க கொண்டு வந்து குடுப்பாங்க முன்னாடி. நம்மளும் அத பார்த்துட்டு அப்படியே பரவசமா எடுத்து குத்திட்டு இருப்போம். ஸோ கண்டிப்பா அது பண்ணக்கூடாது. டூத் பிக்கோ இல்ல பின்னோ யூஸ் பண்ணும்போது, அது ஈறுகள கண்டிப்பா டேமேஜ் பண்ணி, இன்னும் அந்த பிரச்சனைய அதிகப்படுத்த தான் செய்யுமே தவிர, அத வந்து நாங்க சஜெஸ்ட் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா தான் நம்ம வந்து ஃப்ளாஸ் யூஸ் பண்ண சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நல்லா ஒவ்வொரு டைம் சாப்பிட்டு முடிச்சதுமே இம்மீடியட்டா நல்லா வாய் கொப்பளிக்கலாம். நல்லா தண்ணி வச்சு வாய் கொப்பளிச்சாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். மேம் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப அழுத்தி நல்லா தேய்ச்சி ப்ரஷ் பண்ண அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல, தேய்ச்சி பல் தேய்ச்சனா பளபளன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப தேய்ச்சு தான் பல்லு தேய்க்கிறது தான். ஆனா, எந்த மாதிரி ப்ரெஷர் குடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ரொம்ப அழுத்தி தேய்ச்சான்னா, உங்களோட பல்லோட ஈறுகள்லயும், பல்லோட இனாமலையும் தான் நம்ம அதிகமா தேய்ப்போமே தவிர, பல்லோட தேய்க்கிறதுலயே உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவோம். குறுக்கா இப்படி தேய்க்கக்கூடாது. மேலேருந்து கீழ, கீழ் பல்லுக்கு கீழேருந்து மேல, இந்த மாரி பேக் சைட்ல போகும்போது உங்களுக்கு ஒரு சர்க்குலர் மோஷன்ல பல்லு தேய்ச்சுக்கலாம். அகைன் மேல் பல்லுக்கு மேலேருந்து கீழ, கீழ் பல்லுக்கு கீழேருந்து மேல. இது மட்டும் இல்லாம உள் பக்கத்துலயும் கண்டிப்பா பிரஷ் பண்ணணும். ஸோ உங்களோட கீழ் பல்லோட நெறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, ஃப்ரண்ட்லலாம் பல்லு கிளீனா வச்சிருப்பாங்க. நல்லா தேய்ச்சிருப்பாங்க. அதே பேக் சைட்ல டூத்தோட உள் பக்கத்துல பார்க்கும்போது, பேக் சைட்ல நெறைய பல்லெல்லாம் அழுக்குகள் படிஞ்சிருக்கும். அப்ப பிரஷ்ஷ வந்து இந்த மாரி வைக்கிறதுக்கு பதிலா இப்படி வச்சுட்டு வைங்கப்போது நமக்கு வந்து ஒவ்வொரு டூத்தா நீங்க ஸ்கூப் அவுட் பண்ணி லைட்டா தேய்ச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அழுக்குகள் எல்லாமே வெளிய வந்துரும். அந்த மாரி நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. பல்லு தேய்க்கணும். ஸ்கேலிங் பண்ணா கம்ஸ் எல்லாம் வீக் ஆகும் அப்படின்னாங்க. ட்ரூத்தா மித்தா? நம்ம ஸ்கேலிங்கிறது டூத் கிளீனிங் தான் சொல்றீங்க. ஸோ இது மிஷின்ல பண்ணக்கூடிய டூத் கிளீனிங். இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ அந்த மாரி பல்லுல இனாமல தேய்ச்சிருவாங்க போனாலே, பல்ல டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க அப்டின்னுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அப்படி ஒரு டவுட் இருக்குன்னா, கிளினிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க நெயில்ல செக் பண்ணலாம். உங்களோட நெயில்ஸ்ல நம்ம வந்து அதே ஸ்கேல டிப் வச்சு பண்ணி காட்டுறோம். நெயில்ஸ்லயே அது ஸ்க்ராட்ச் பண்ணாது. அப்படி இருக்கும்போது உங்களோட இனாமல்லயும் எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாது. அதில இருக்கக்கூடிய அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ஒன்லி அந்த அழுக்குகள எடுக்கிற அளவுக்கு தான் அதில வந்து பவர் இருக்குமே தவிர, உங்க பல்ல அத டேமேஜ் பண்ணவும் செய்யாது. கம்ஸையும் டேமேஜ் பண்ணாது. அந்த ஈறு பகுதிகள்ல உள்ள ஆழமா இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்ஜின்ஜுவலா கிளீன் பண்ணி எடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பல் நார்மலா உங்க பல்லுக்கு நடுவுல கேப் இருந்திருக்கும். அந்த கேப்புக்குள்ள இருக்கிற அழுக்க தான் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுப்போம். ஸோ அப்போ கேப் தெரியும்போது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பல்ல டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனாட்டாமிக்கல் ஸ்பேஸ் தான். ஸோ அந்த பல் இடுக்குகள்ல நீங்க அழுக்குகள் சேராம பல்லு கிளீன் பண்ணதுக்கப்புறம் உங்க பிரஷ்ஷிங்கில நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஈறுகள் வந்து இறங்கியிருக்குன்னா, அதுக்கு நம்ம அந்த ஈறுகளுக்கு உள்ள மசாஜ்கள் சொல்லி தரோம். அதுக்கு ஏத்த மாரி பண்ணும்போது நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள வந்து நீங்க கிளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஸோ ஃபைனலா லாஸ்ட் ஒரு விஷயம் வந்து பல்லு அப்படின்னா 10 நிமிஷமாவது தேய்க்கணும் அப்படின்னுவாங்க. இது ட்ரூத்தா இல்ல மித்தா?
இது மித்து தான். 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு மேல பல்லு தேய்க்கக்கூடாது. கரெக்ட்டா நீங்க வந்து ப்ரஷ்ஷோ, பேஸ்ட்டும் சூஸ் பண்ணி கரெக்ட்டா ப்ரஷ் பண்ணீங்கன்னா, இவ்வளோ தான் டைம் ஆகும். இதில முக்கியமா இன்னொன்னு சொல்லணும் அப்டின்னா, இப்ப இந்த மாரி தேய்க்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஸோ கரெக்ட்டான ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். ஸோ இத வந்து நீங்க கண்ணாடி பார்த்து ப்ரஷ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 21 நாள் அப்டின்னும்போது நமக்கு எந்த ஒரு ஹேபிட்டையும் பிரேக் பண்ணி, புதுசா அதுக்குள்ள வந்து நம்ம ட்ரெயின் ஆக முடியும். நம்ம பிரெயின் வந்து ஈஸியா ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஒரு 1 மாசத்துக்கு கண்ணாடி முன்னாடி நின்னு, புதுசா இருக்கிற நம்ம பழகியிருக்கோம் இல்லையா? நம்ம கை இவ்ளோ நாள் தூக்கத்திலயும் எந்திரிச்சா இப்டி தேய்ச்சுட்டே இருப்போம். ஸோ அத நம்ம பிரேக் பண்ணணும். அப்டிங்கும்போது கண்ணாடி பார்த்து ப்ராப்பரா அந்த 2 to 3 மினிட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி, உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்டி பண்ணும்போது நீங்க கரெக்ட்டான ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1 மாசம் கழிச்சு கேட்டா, நீங்க கரெக்ட்டான ப்ரொசீஜர் படி பல்லு தேய்ப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலி இந்த வாஷ் பேசின்க்குலாம் முன்னாடி அந்த கண்ணாடி வைக்கிறதுக்கு இதுதான் ரீசன் மெயின் ரீசன் மெயின் இது. ரீசன் இதுக்கு வருது. மேம் இப்போ வந்து இன்னொரு ஃபைனலா இது மட்டும் கேட்டுறேன் மேம். 90s கிட்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா, அந்த பல்லெல்லாம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா, போய் இந்த மண்ணுல புதைச்சு வச்சா மரம் வளரும், இல்லைன்னா காசு நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. இது ரொம்ப ஒரு ஃபேண்டஸியான விஷயமா தான் பார்க்கலாம். ஏன்னா லைஃப் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போகலாம் இல்லையா? சரியா? ஸோ அந்த மாரி எதுவும் நடக்காது. ஓகே. இப்ப எங்களோட ஃபேமிலில நாங்க என்னன்னா டூத் ஃபேரி கேம் அது பண்ணலாம் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, இப்ப எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பல்லு விழுற ஸ்டேஜ்ல நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பல்லு விழுந்துட்டா எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஸோ நாங்க அப்ப சொல்லுவோம், நீங்க வந்து நைட்டு வந்து உங்களோட பில்லோ கீழ ஒரு டூத் ஃபேரிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு, உங்களுக்கு என்ன வேணும், என்ன கிஃப்ட் வேணும் அந்த மாரி நீங்க விருப்பப்படுறீங்களோ, அது மாரி எழுதி வச்சுட்டு, உங்களோட பல்லையும் வச்சுட்டு தூங்கிரலாம். தூங்கும்போது நெக்ஸ்ட் டேல டூத் ஃபேரி அந்த லெட்டர படிச்சுட்டு, உங்க பல்ல எடுத்துக்கிட்டு, அதுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேம் நாங்க ரொம்ப நாளா விளையாடினோம் எங்க வீட்ல. அப்போ குழந்தைங்க கேட்பாங்க, "அம்மா எப்படி டூத் ஃபேரி வருது? எப்படி நான் கேட்ட கிஃப்ட் எனக்கு குடுக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க வளர வளர. நெறைய இந்த மாரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பல்ல வைக்கும்போது ஒரு கிஃப்ட்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அது ஹேப்பியா இருக்கும். ஒரு ஃபேண்டஸியா, இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போறதுக்காக நாங்க அத பண்ணுவோம். பட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இது எப்படி இப்படி இந்த ஒரு டூத் ஃபேரி எப்படி வீட்டுக்குள்ள வருது? பூட்டுன வீட்டுக்குள்ள வருது? எப்படி இவ்ளோ பெரிய கிஃப்ட்ஸ் வைக்குது? அந்த மாரிலாம் கேட்கும்போது, அப்போ நாங்க அவங்களுக்கு வந்து சொல்லுவோம். அந்த டூத் ஃபேரி வேற யாரும் இல்ல. உன்னோட அம்மாவும், அப்பாவும் தான் அந்த டூத் ஃபேரி அப்படின்ட்டு. நீங்க கூட இந்த மாரி ஒரு ஃபேண்டஸி கேம் ட்ரை ட்ரை பண்ணலாம் உங்க பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கு. 90ஸ்க்கு ஒண்ணு இருக்கா மாரி, இப்ப இருக்க 2Ks 2K கிட்ஸ்க்கு நம்ம இத ரைட். ட்ரை பண்ணலாம். மேம் ஃபைனலி இந்த செக்மெண்ட் வந்து நெறைய அந்த டென்டல் ஹேக்ஸ், டிஐஒய்லாம் நெறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓகே. பர்பிள் டூத் பேஸ்ட். ஓகே. இந்த பர்பிள் டூத் பேஸ்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில இருக்கு. ஓகே. இப்போ இதில வந்து நம்ம சொன்ன மாதிரி டீத் ஒயிட்டனிங்காக தான் இத யூஸ் பண்றாங்க. எல்லாருக்குமே நம்ம பல்லு வந்து பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு இருந்தா பிடிக்கும் தான். ஆனா, இப்போ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது, இதில வந்து இப்போ பண்றதுக்கு நல்லா இருக்கிற மாரி இருந்தாலும், ஃபியூச்சர்ல அது வந்து பல்ல வந்து கூச்சத்த ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த இருக்கக்கூடிய பேஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ அத புரிஞ்சுகிட்டு, நீங்க வந்து இந்த மாரியான பேஸ்ட்ட வந்து அவாய்ட் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆக்சுவலா டூத் ஃப்ரண்ட் பல்ல கேப் இருக்கு. ஸோ அத வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அத வந்து டைட்டன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. ஸோ இவ்ளோ ஈஸியா வீட்லயே நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு பல்லுல இருக்கக்கூடிய கேப்பெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா எவ்வளோ ஈஸியா இருக்கும்ல. ஸோ ஆனா அந்த பல்லு வந்து நெருங்காது. ஏன்னா அந்த ரப்பர் பேண்டுக்கு அந்த பல்ல நெருக்குற அளவுக்கான ப்ரெஷர குடுக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் நகர்ற மாரி தெரிஞ்சாலும், நீங்க ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணும்போது, மறுபடியும் அதுவும் ரப்பர் பேண்ட் மாரி தான். அது அப்படியே விலகிடும். ஸோ அதனால இத வீட்ல தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேம். அகைன் அதே டீத் ஒயிட்டனிங்காக அந்த ஒயிட்டனிங் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்றது. ஸோ இது பல்ல மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. சம்டைம்ஸ் அதில இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து கம்ஸ்ல அந்த ஈறு பகுதிகள்ல பட்டுச்சுன்னா, கண்டிப்பா ஈறுகளையும் புண்ணாக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க அத அவாய்ட் பண்ணுங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.